பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பரோட்டா சில்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே உருண்டை பிடிச்சி அப்புறம் நல்லா அந்த உருட்டி வச்சுருங்க. அப்படி வச்ச பிறகு அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் வடைச்சட்டியில் நல்லா எண்ணெய் காயிற அளவுக்கு வச்சுட்டு அதில் நம்ம இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து கரண்டியில் எடுத்து எண்ணெயை வடித்து உள்ளே போட்டுகிட்டே இருங்க. அப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் ஸ்டவ் நீங்கள் ஃபுல்லியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மொட்லியாக பொரியுது பாருங்கள். நல்லா வேகணும். அது எடுத்தால் நல்லா சூடாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருங்க. பொரிச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி வரும். பார்த்திங்கன்னா அப்படியே எதை பார்த்த மாதிரி இருக்கும், அப்படியே சில்லியை பார்த்த மாதிரியே இருக்கும். ஆனால் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஓகே, அப்புறம் இன்னும் நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பொரிச்சு அப்படியே எடுத்து ஒரு எண்ணெய் உடைய மாதிரி இந்த மாதிரி ஓட்ட தட்டில் போட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் அந்த கீழே வடிஞ்சிடும். கீழே ஒரு தட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா இது ஸ்டவ் ஃபுல்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக பொரிஞ்சு முடிக்கும். நல்லா பொரியணும். கொஞ்சம் இதாகவும் பொரியக்கூடாது. அப்புறம் நான் 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா வெட்டிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வெட்டினாலுமே சரி, நல்லா சின்னதாக வெட்டினாலும் நல்லாயிருக்கும். கரெக்டாக 2 வெங்காயம் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இல்லைனா நீங்கள் அந்த கோதுமை மாவு அந்த பரோட்டா சில்லிக்கு நீங்கள் போட்டிங்களா முதல்ல பொரிச்சதில், அந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் போட்டாலும் சரி. வெங்காயத்தை நல்லாவே கட் பண்ணிக்கலாம். பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் நார்மல் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ பொரிஞ்சிட்ருக்குது. பொரிஞ்சதையும் ஒரு பக்கம் பார்த்துக்கலாம். பொரிஞ்சதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது, பொரிஞ்சிட்டு இருக்கிறதா அந்த பக்கம் இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம தட்டில் எடுத்து போட்டுருணும். இந்த மாதிரி போட்ட பிறகு ஃபேனில் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ நம்ம ஆற வச்சுட்டே அப்படியே கொஞ்சம் எடுத்து அப்படியே பிச்சு விடணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அப்படியே பிச்சு விடையில் கொஞ்சம் இதாக இருக்கும். இருந்தாலும் சுடும். நம்ம ஃபேன் காற்றுல நல்லா ஆறின பிறகும் பண்ணாலும் சரி, இல்லை சுட பண்ணாலும் எங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி நீங்கள் பண்ணாலும் சரி. இந்த மாதிரி இப்போ ஒன்று கீழே வந்துச்சுல, அந்த மாதிரி செஞ்சாலும் ஓகே தான். இந்த மாதிரி நல்லா நான் இப்படி பிச்சு விட்டால் நல்லா இதாயிடும். இது சில்லி மாதிரியே வந்துடும். இது ஓகே, அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே பிச்சு போடணுன்ட்டு இல்லை, ஒரு 15 அல்லது ஒரு 10 இதை பிச்சு போட்டாலே போதும். கொஞ்சமாக பிச்சு போட்டால் போதும். ஃபேனில் இப்போ 5 வச்சுட்டு நல்லாவே பிச்சு போடலாம். ஸோ 5ல் வச்சா நமக்கு சீக்கிரம் ஆறிடும்ல, அதனால். எண்ணெயும் கீழே வடிஞ்சிட்ருக்கு. இப்போ ஸோ எண்ணெயும் வடிஞ்சிட்ருக்கு. இது கீழே சில்லி மாதிரி பிச்சும் போட்டிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி தான் பிச்சு போடணும். இதுவும் நார்மலாக பிச்சு போட்டால் போதும். ரொம்ப பெருசாகவோ சின்னதாகவோ பிச்சு போட தேவையில்ல. நார்மல் சைஸ்க்கு பிச்சு போட்டாலே போதும். பாருங்கள், நல்லா க்ளீனாக தெரியுதா? நல்லா ஜூம்லேயே தெரியுது. இந்த மாதிரி சில்லி மாதிரி பிச்சு போட்டுக்கணும். நம்ம பிச்சு போட்ட பிறகு பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. பிச்சு போட்ட பிறகு நமக்கு இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக பிச்சு போட்டாலே போதும். அதிகமாக பிச்சு போடணும் அவசியமே இல்லை. இப்போ நம்ம திரும்பியும் கிச்சனுக்குள்ளே போயிடலாம். கிச்சனில் போய் கை கழுவிட்டு நம்ம இன்னொரு இது ஃபஸ்ட்டு பொரிச்சதை கீழே வச்சுட்டு இன்னொரு வடை சட்டியில் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லே வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் போதும், கொஞ்சமாக போதும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சம் என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா அப்படியே மொட்லியாக விடும் பாருங்க. இப்போது பொரியும். நம்ம ஸோ அது பொரியும் போது நம்ம அதுக்கு நேரம் இருக்கக்கூடாது.
இல்லைன்னா வந்து நம்ம மேலே தெரிச்சு கொப்பளை வந்துடும். ஸோ நம்ம கொஞ்சம் இதாக பண்ணால் அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் உள்ளே போட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிச்சு அந்த அடியில் இருக்கும்ல அந்த வேர் மாதிரி அதை பிச்சு நம்ம தனியாக வச்சுக்கலாம். வச்ச பிறகு என்ன பண்ணோன்னா போய் நல்லா வாட்டரில் கழுவிடலாம். கழுவுன பிறகு கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டோம்னா அதை வந்து கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்ட பிறகு வந்து நம்ம வச்சுருந்தா அந்த கொத்தமல்லி தலையை வந்து அப்படியே தூவி விட்டுடலாம். நல்லா பிச்சு அப்படியே உள்ளே போட்டுடலாம். சின்ன சின்னதாக பிச்சாலும் சரி, சின்ன சின்னதாக பிச்சாலும் நல்லா தான் இருக்கும். அடுத்து கருவேப்பிலை தலையை அப்படியே தூவி விட்டுடலாம். கொஞ்சமாக போதும். நல்லா வந்து இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுற அது மட்டும் இல்லாமல் ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டொமேட்டோவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒன் டொமேட்டோ மட்டும் போதும். இப்போ வந்து அதையும் கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம டொமேட்டோவையும் வெட்ட போகிறோம். தக்காளியை வந்து இப்போ நம்ம எந்த ஷேப்பில் வெட்டினாலும் சரி, ஸோ நீளமாக வெட்டினாலும் குட்டி குட்டியாக வெட்டினாலும் சரி, நார்மலாக வெட்டினாலும் சரி. நீளமாக வெட்டினா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ நம்ம நார்மல் சைஸ்க்கு வெட்டினா தான் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து நார்மல் சைஸ்க்கே வந்து வெட்டிக்கலாம். இந்த மாதிரியே அப்படியே வெட்டிக்கிட்டே இருக்கலாம். அதில் தண்ணி வேறு ஒரு பக்கம் வந்து வடியும். அது வந்து நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ வந்து நல்லா வெட்டிக்கலாம். வெட்டிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு தக்காளியே நம்ம குட்டி குட்டியாக தான் வெட்டினா சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு வெட்டுறதுக்கு. அப்புறம் வந்து இப்போ நம்ம அதை கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு வெட்டிச்சு இந்த தக்காளி உள்ளே போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லாவே கிண்டிடுங்க. அது நல்லா வேகணும். இங்கே பாருங்க, எங்களா கொஞ்சம் அப்படியே ப்ரௌனில். அப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்புறம் வந்து கரம் மசாலா எடுத்துக்கோங்க. கரம் மசாலாவும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் தேவையில்ல, கொஞ்சம் நிறையாவே போடணுனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அது வந்து இது பொறுத்து தான். அப்புறம் சிக்கன் மசாலா வந்து கொஞ்சமாக போதும். போட்டு உப்பு வந்து தேவையான அளவு நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கிண்டி விட்டுடலாம். இது வந்து நம்ம எதுக்கு இது வந்து தயாரிச்சிட்ருக்கோன்னா பாருங்கள். இப்போ நம்ம இந்த பிச்சு எல்லாம் வச்சுருந்தோம்ல, அந்த பரோட்டா எடுத்து உள்ளே போட்டுட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். இவ்வளோ நேரம் நம்ம செஞ்சது என்னென்னா இந்த பரோட்டா சில்லிக்கறியை கிரேவி தான் செஞ்சிட்ருந்தோம். இப்போ நல்லா கிண்டி விட்டுருக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். ஆல்சோ நம்ம வந்து ஏற்கனவே கோதுமை மாவில் பொரிச்சதுனால இப்போ வந்து அவ்வளோவா வேக தேவையில்லை, கொஞ்சமாக வெந்தாலே போதும். நல்லா கிண்டின பிறகு பிள்ளைங்களுக்கு இப்போ வந்து நல்லா தின்னு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் வந்து கொஞ்சம் பச்சையாக வெங்காயம் எடுத்துக்கோங்க. அந்த பச்சையாக தான் நம்ம உள்ளே போடணும் அடுத்த வெங்காயத்தை. ஸோ நம்ம வெங்காயத்தை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நான் முதலே சொல்லிட்டேன் நார்மல் சைஸ்க்கு வெட்டிக்கோங்கன்ட்டு. அப்போ தான் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதையே வந்து வெட்டிகிட்டே இருக்கலாம். அந்த பக்கமும் நம்ம கிண்டி விட்டுக்கணும், இந்த பக்கமும் பார்த்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 2 கிண்டு கிண்டிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆஃபில் தான் இருக்குது. இப்போ 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த நம்ம இன்னும் இதை வெட்டிகிட்ருக்கோம். குட்டி குட்டியாக வெட்டணும். இப்போ நம்ம வெட்டிகிட்ருக்கோம்ல, அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெட்டி முடித்த பிறகு. இப்போ வந்து வெட்டிகிட்டே இருக்கிறவங்க இன்னொரு இதை வெட்டணும். அது ஓட விட்டுருவோம். நல்லாவே நீங்கள் வந்து சின்ன சின்னதாக சூப்பராக வந்து வெட்டிக்கலாங்க. ஸோ நீங்கள் இந்த வந்து கத்தி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்படியே குட்டி குட்டியாக வெட்டுறங்கிற பேரில் கையில் இருக்கிற அப்படியே கிழிச்சிக்காதீங்க. அப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃபில் தானே இருக்கும், அப்படியே நம்ம வந்து தூவி விட்டுடலாம். வெங்காயம் அத்தனையுமே தூவி விட்டுடலாம். அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி தழை. ஏன்னா பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தான் எல்லாமே இப்போ வந்து பச்சையாக போடுறோம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணோன்னா இந்த கொத்தமல்லி தழையை அப்படியே தூவி விட்டுறலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி போடுங்க. அப்போ தான் பல்ல கடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அப்படியே தூவி விட்டுறலாம். தூவி விட்ட பிறகு என்ன பண்ணோன்னா இடுக்கி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பரோட்டா சில்லி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து பார்க்கும் போதே ருசி வந்து எழும்பும். ஸோ நல்லா மனமும் அடிக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இது நல்லாவே வெந்திருக்கு. அடுத்தது தட்டில் எடுத்து வச்சு போடலாம்.
போடும் போதே அப்படியே சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கு அப்படியே திங்கணும் போலவே இருக்கும். ஆல்சோ இதை வந்து நம்ம பேக்கரிக்கு முன்னாடிலாம் வச்சுருப்பாங்க, ஆனால் அதில் என்னென்னமோ கெமிக்கல்ஸ் வந்து கலந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு திங்கிறது வந்து ஆரோக்கியம். கோதுமை மாவில் செய்கிறோம், அதுவே பேக்கரியில் இருக்கிறதுலாம் வந்து மைதா மாவில் தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம பேக்கரியில் செலவு பண்ணாமல் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி வாங்கி செய்யலாம். ஸோ நல்லா போட்டுக்கலாம். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டில் வந்து போட்டுட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அப்படி சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம தின்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திங்க போகிறோம். ஸோ சூப்பராக இருக்கு. ஸோ வந்து இப்போ நமக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன், இது எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. நீங்களும் ஒரு தாடி தின்னு பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. அப்போ வந்து உங்கள் பிள்ளைங்க ஈவினிங் அல்லது உங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அந்த பரோட்டா சில்லிஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யணுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனில் அப்படியே குத்தி குத்தி திங்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருந்துச்சு. இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம், ஏன்னா எல்லாமே வந்து ஆரோக்கியமானது தான் நம்ம இதுக்குள்ளவே போட்டிருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஆரோக்கியமானது. இதில் கேசரி பவுட்ரு போட்டால் பேக்கரியில் இருக்கிற மாதிரி வரும், ஆனால் கேசரி பவுடரில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் கலந்துருக்காங்க. ஸோ நம்ம போடல. பார்த்திங்கன்னா எப்படி குத்தி தின்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுமா. அப்படி டேஸ்ட் பண்ணி திங்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ.